அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகள் மட்டும் பார்ப்போம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் விஜயை பார்த்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரதுல எங்களுக்கு பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் கொடுக்குற பில்டப் தான் தாங்க முடியல. அதிமுகவை பார்த்து ஊழக கட்சின்னு சொல்கிற விஜய் அவர்களே, நீங்கள் வாங்குற சம்பளம் எவ்வளோ, ஒயிட்டில் எவ்வளோ வாங்குறீங்க, பிளாக்ல எவ்வளோ வாங்குறீங்க, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டினீங்க, மீதி பணத்தை எங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இல்லை, இத்தனை நாளாக நாம் கேட்ட கேள்வியை தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கேட்டிருக்காரு. இவ்வளவு நாள் ஏன் கேட்கலங்கிறத தாண்டி இப்பயாச்சும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படிங்கிறது தான் நியாயமானதாக இருக்க முடியும். அவர் கேட்குற கேள்வி முதல்ல சரியானதா தவறானதான்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விஜய் அவர்கள் நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு கடைசியாக அவர் பேசிய அந்த நிகழ்வில் பேசினார் செயல் வீரர்கள் கூட்டத்தில். ஏன்னா ஊழல் செய்யாத ஒருத்தன், எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன், அவங்கிட்ட இந்த அதிகாரம் வரும் பொழுது அவன் ஊழல் செய்ய மாட்டான், ஊழல் செய்யவும் விட மாட்டான், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வெளிப்படைத்தன்மையோட 69 படங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, ரசிகன் தொடங்கி கடைசியாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரைக்கும், ஈவன் இன்க்ளூடிங் ஜனநாயகன் உட்பட ஜனநாயகன் வரைக்கும் இவ்வளவு நான் சம்பாதிச்சேன், அதுக்கு இவ்வளவு சொத்துக்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டாக கொடுக்கணும்ல. கொடுத்தானே ஆகணும், எவ்வளோ சொத்து இருக்குன்னு காட்டி தானே ஆகணும். அப்போ தெரிஞ்சிட போகுது. அப்போ அது உண்மையா, இவ்வளவு சொத்து தான் உண்மையில இருக்கா? அவர் இது வரைக்கும் நான் பிளாக்ல ₹1 காசு கருப்பு பணமாக வாங்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2015 புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் இவர் பிளாக்ல வாங்கினதாகவும் அந்த சம்பளத்தை அந்த வருமானத்தை மறைத்ததாகவும் இவர் மேல வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் வருமான வரித்துறை சோதனை நடந்து அந்த வழக்கிற்கு இவர் மீது அபராதம் வச்சிருக்காங்க. 15 கோடிக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம். அந்த 1.5 கோடி அபராதத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்ட மாட்டேன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வருமானத்தை மறைத்த ஒருத்தர், வருமானத்தை மறைப்பது என்பது என்னது? ஏமாத்துறது. அதான் அதைத்தான் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாரு. அப்போ நீ வருமானத்தை மறைச்ச ஒருத்தர், நான் ஊழல் பண்ண மாட்டேன், நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், என் ஆட்சியில் ஊழல் நடக்காது, ஊழல் கரை முடியாதவங்கிறாரு. ஊழல் கரை என்பது, ஊழல் அப்படிங்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது. இப்போ ஜெயலலிதா அவர் மீது என்ன குற்றச்சாட்டு? ஊழல் பண்ணிட்டாங்க. அவங்க கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் வாங்கினதாக நேரடி குற்றச்சாட்டு இல்லை, ஊழல் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க. எவ்வளோ? 60 கோடி ரூபா. அதாவது 1991 1996 வரைக்குமான அந்த ஆட்சியில் வருமானத்துக்கு இதுவாக சொத்து சேர்த்தாங்க. நகைகள், பணங்கள்லாம் வாங்கியிருந்தாங்க, ஆடம்பரமாக திருமணம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டில் சோதனை நிகழ்த்தப்படுகிறது. திமுக ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சாமி வழக்கு போடுறாரு, அந்த வழக்கை திமுக எடுக்குது. அதுக்கு பிறகு தான் அவங்க 2015 காலகட்டத்தில் அவங்க மீது தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் மேல்முறையீடு போகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான அமைச்சர்கள், குறிப்பாக ஏவா வேலு அவர்களாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், பெரியசாமி அவர்கள் இருக்கட்டும், தங்க நிறைந்த செல்வமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு அமைச்சர்கள் மேலே என்ன கொடுத்தாருன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வழக்கு. இந்த வழக்கு அடிப்படை தான் அமலாக்கத்துறை சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ இவங்களெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து இவங்களெல்லாம் ஊழல் அமைச்சர்கள்னா, அப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வருமானத்தை மறைத்த விஜயும் ஊழல்வாதி தானே. அதுதானே திண்டுக்கல் சீனிவாசன்ங்கிறாரு. அப்போ ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் இதுவரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் இருக்கேன், இந்தியாவிலேயே வருமானத்தை சரியாக காட்டி ஒவ்வொரு ஆண்டும் வருமானத்தை சரியாக வருமான வரித்துறைக்கு வருமான வரியை கட்டக்கூடிய நடிகர் அஜித்குமார். வம்படியா விஜய்க்கு எதிராக அஜித்தை புகழல, ஃபேக்ட். இப்போ நீங்கள் கேம்ப கோலாக விளம்பரம் பண்ணாரு, அஜித் விமர்சனம் பண்ணுறோம். இதில் வருமான வரியை சரியாக கட்டிடுவோம். அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் பெரிய தான தர்மம் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய வருமானத்துக்கு சரியான வரியை கட்டியிருக்காரு. அதுபோல் இந்தியா முழுக்க பல்வேறு நடிகர்களை நாம் சொல்லிட்டே போனால், குறிப்பாக மம்புட்டி அவர்கள் வருமானத்தை சரியாக காட்டக்கூடிய ஒரு நடிகர். ஒயிட்டில் மட்டும் தான் வாங்குவார், பிளாக்ல வாங்க மாட்டார், ஒயிட்டு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் நீ செக்கில் கொடு, இப்போ ஆர்டிஜிஎஸ் பண்ணு, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகைகள் இன்னும் இந்த துறையில் இருக்காங்க. ஆனால் இவர் தன்னுடைய வருமானத்தை கூட்டி காட்டுறது மட்டும், தன்னுடைய சம்பளத்தை ஃபேக்காக கூட்டுறது. 120 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அப்போ இவருக்கு அவ்வளோலாம் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொந்தமாக படம் எடுத்து, தன்னுடைய ஜெகதீஷ் பழனிசாமி மேனேஜர் மூலியமாக படம் எடுத்து இவருடைய சம்பளத்தை அவங்கள வச்சு ஏற்றி விடுறது. ஏற்றிட்டா அடுத்த படத்துக்கு இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட போய் போன படத்துக்கு 120 கோடி கொடுத்துட்டாங்க, நீங்கள் தாங்க. இந்த 120 கோடி என்னன்னா, இவருடைய காசை போட்டே படம் எடுத்து இவருடைய மேனேஜரை வச்சே படம் எடுக்க வச்சு 120 கோடி சம்பளம் சொல்லி மார்க்கெட்டை பரப்புறது. இது ஒரு வகையான ஸ்கேம் தானே. உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அளவு அதிகபட்சமாக ஒரு நடிகருக்கு 30 கோடி கொடுக்குறாங்க. 30 கோடிக்கு உச்சபட்சம் தான். ஆனால் இவரால் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருடைய மார்க்கெட்டையும் ஏற்றி விட்டாப்ல. இவர் 120 கோடி நாங்களும் கேட்பாங்க அப்படின்னு எல்லாரும் ஏற்றி விடுது. அப்போ தயாரிப்பாளர் பல பேர் தெருவில் நிற்கிறான்.
இது ஒரு வகையான ஸ்கேம் தான். இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் தெருவில் நிற்கிறான். ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளருக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரியும்ன்றாப்ல. NDTV கொடுத்த பேட்டி, அதை பேட்டினா அவர் பேட்டி கொடுத்ததா சொன்னா அந்த பேட்டியில் பேட்டி கொடுத்தவர் சொன்னதாக பேட்டி எடுத்தவங்க சொன்னாங்க. அந்த எடுத்தவங்க சொன்னதில் அந்த கொடுத்தவர் வந்து இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன என்னுடைய தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாருங்கிறத எனக்கு ஒரே ஒரு வருத்தம் வருத்தமாக இருக்குது. அப்போ இது தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதையும் அவர் அரசியல் ஆதாயம் தான் தேட பார்க்குறாரு. பார்த்தீங்களா, கடைசி படம் நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, ஏன்னா நான் வந்து அதிகாரத்துக்கு வரப்போகிறேன்னு பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரை வச்சு விளையாடி இருக்காரு. அந்த தயாரிப்பாளருக்கும் 250 கோடி ரூபா சம்பளம். 250 கோடி ரூபா ஒரு எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அப்போ அந்த சம்பளம் திட்டமிட்டு உயர்த்தப்படுகிறது. இதுவே ஒரு ஸ்கேமு. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரண்டாக எனக்கு வெள்ளை அறிக்கைலாம் கேட்குறாங்களா ஆட்சி அதிகாரத்தில் கூட. நீங்கள் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்குற, நீங்கள் எதிர்கட்சியை நோக்கி கேள்வி கேட்குறீங்க, தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையான தூய சக்தியாக இருந்தால், தூய்மையான சக்தியாக இருந்தால் எனக்கு இதுதாங்க. எத்தனையோ பேர் வந்து அப்படி தமிழ்நாட்டில் வந்து தொழிலதிபர்கள் தேர்தல் நின்றுருக்காங்க, டிரான்ஸ்பரண்டாக கணக்கு காட்டியிருக்காங்க. அப்படி காட்டுங்க. அப்படி காட்டிட்டார் அப்படின்னா அவர் உண்மையிலே தூய சக்திங்க. அப்புறம் அவர் அதிகாரத்துக்கு வந்தப்பறம் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். நீ வரதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தீய சக்தி தானே. அடுத்ததா இன்றைய தினம் வந்து 234 தொகுதியிலையும் வந்து திமுக வந்து பரப்புரையை தொடங்கிருச்சு. என்னன்னா தமிழகம் தலை நிமிர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையை தொடங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு பரப்புரை பாடல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்களா? என்ன பாட்டு? இந்தி திணிப்பை எதிர்ப்பவர், தமிழ் மொழியை வளர்ப்பவர், ஓய்வின்றி உழைப்பவர், துயரத்தை துடைப்பவர். இவர் உழைப்பை தினம் தினம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள். கமல் தாடி வச்சிருந்தாரு. கமல் இல்ல, கமல் மாதிரி ஒருத்தர நடிக்க வச்சிருக்காங்க. கமல் இல்லையா அது? நான் கமல் நினைச்சிட்டேங்க. கமல் மாதிரி ஒரு டூப்பர் நடிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு அண்ணன் கமலஹாசன் சொன்னா அவரே நடிச்சிருப்பாரு, எதுக்கு டூப்பர் நடிக்க வைக்கணும்? அவர் இந்த கூட்டணியில் தான் இருக்காரு. அவர் ஒரு கூட்டணி கட்சி வேட்பாளர் இல்லையா? அப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருப்பாப்ல. நீங்க எதுக்கு டூப்பை போட்டா? உண்மையிலே கமல் நினைச்சிட்டேங்க, சத்தியமா சொல்ற கமல் நினைச்சிட்டேங்க. கமலுக்கான டூப் தாடி வச்சிருந்தாப்ல, நேத்து கூட தாடி எடுத்து அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த படத்துக்கு தாடி வளர்த்துட்டு இருந்தாப்ல. இந்த மேடையில எல்லாம் வந்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் நடிகர்கள் மாதிரி டூப் போடுவாங்க இல்லையா, அப்படி ஒரு டூப் வச்சு எடுத்துருக்காங்க. எக்ஸஸா பணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நாடக கலைஞரை அழைச்சிருக்காங்க. அவருடைய அந்த நாடக கலைஞரை பிழைக்கணுங்கிறதுல அதுக்காக அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அது தப்பு இல்லை. ஆனா இவங்க பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரே வந்து பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நட்சத்திர பேச்சாளராக இருக்காரு, நட்சத்திர பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயந்த் இவருடைய ப்ரொடக்ஷனை நடிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லியிருந்தா அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இதை விட ஒரிஜினலாக பண்ணியிருப்பாரு. இளமை இதோ இதுன்னு அழகா ஆடுவாப்லையே. அது அவருக்கு ஃபேவரட் பாட்டு, ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஃபேவரட் பாட்டு. இவர் இப்போ பேசினா கூட ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வரும். கமலஹாசன் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூவும் வராது, அந்த கிளைமும் கிடையாது. அழகா பண்ணிக்கலாம், ஐடியா இல்லாதவங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பா சென்னையில தினம் தினம் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு தலை நிமிர்கிறது தமிழ்நாடு. தலை நிமிர்ந்துருக்குல்ல. நீங்க தேனி பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்கிறது கஞ்சா செடி. தமிழ்நாட்டில் கஞ்சா செடியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேனி பக்கத்தில் அது என்ன பெரிய குடும்பம்னா, அந்த கஞ்சா செடியை வளர்த்தவன் பேர் தமிழன். தேனி மாவட்டம் வருசநாடு காவல் எல்லைக்குட்பட்ட சிங்கராஜபுரம் கல்லுருண்டான் சுனை சாலையில் உள்ள தனது தோட்டத்து வீட்டில் தமிழர் என்ற நபர் கஞ்சா செடிகளை வளர்த்து அதனை காய வைத்து உதிரியான விற்பனை செய்து வருவது போலீஸாருக்கு தகவல் கிடைத்தது. இவர் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, இவருடைய பையனை, சொந்த பையனை கொண்டுட்டு சிறைக்கு போயிடுறாப்புல. சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியே வராரு. வெளியே வரும்போது காவல்துறை வந்து சும்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொலைகாஸ்ட் வெளியே வந்தால் பொதுவாக பார்ப்பாங்கல்ல, வாட்சிங்கில் வைப்பாங்கல்ல, அடுத்தது ஆக்டிவிட்டி ஈடுபடான்னு. அப்படி பார்க்கும்போது அவர் வீட்டுக்குள்ள தோட்டம் விட்டு சொட்டு நீர் பாசன முறையில், ஏன்னா இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கணும்னா உண்மையான இயற்கை விவசாயத்தை பண்ணியிருக்காப்புல. சொட்டு நீர் பாசன முறையில் தன் தோட்டத்து வீட்டில் கஞ்சா செடியில் வளர்த்துருக்காப்புல. வளர்த்ததை அறிஞ்சு காவல்துறை போய் அவர் பிடிச்சிக்காங்க. எல்லா கஞ்சா செடியுமே தலைக்கு மேலே நிமிர்ந்து நிற்கிது. அப்போ தலை நிமிர்ந்து நிற்கிதுல தமிழ்நாடு. இதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு கஞ்சா செடி கூட தமிழ்நாட்டில் இல்லைன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் பேட்டி கொடுத்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா செடி இல்லைன்னா இன்னைக்கு கஞ்சா செடி வளர்த்துருக்காங்க தேனி பக்கத்தில். இதை தமிழ்நாடு அமைச்சர் என்ன சொல்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போதை நிறைந்த மாநிலமாக மாறி போச்சு. இதை நான் சொல்லலை, நம்ம சொன்னா கூட இது அவதூறு.
இது வந்து பொய் அப்படிம்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, போதையின் பாதையில் போகாதீங்கன்றாங்க. ஆமா. போதையின் பாதையில் போகாதீங்கன்னு சொன்னா அப்ப போதையின் பாதையில போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த போதை என்ன போதை? ஏன்னா டாஸ்மாக கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டாஸ்மாக அவங்க கட்டுப்பாடுல இருக்கு, அரசியல் நடத்துது. அது போதை கிடையாது, அது பெருமாள் கோயில் தீர்த்தம், தைப்பூசு கொடுக்குற தீர்த்தம் வச்சுக்கோங்க. அப்ப அதை டாஸ்மாக சொல்லல. அப்ப இங்க போதையின் பாதையில் போகக்கூடாதுன்னா வேற ஏதோ ஒரு போதை இருக்கு. அது என்ன போதை? அது கஞ்சாவா, ஹெராயினா, அபினா, மெத்தபெட்டமினா, இல்ல சூடோபெட்டமினா, இல்ல வேற ஏதாவது போதையா என்னன்னு தெரியல. அப்போ போதையின் பாதையில் போகாதீர்கள். ஒரு முறை நீங்கள் போதைக்கு ஆட்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுக்க அந்த போதை உங்களை அழிச்சிரும். ஏதோ ஒரு 5 நிமிட மகிழ்ச்சிக்காக அந்த பாதையில போயிடாதீங்கன்றாரு. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் போதையை ஒழிப்பது மட்டுமே என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் போதை இருக்குங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. கண்ணுக்கு முன்னாடி பெரிய சான்று கோவையில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை போதையில தான். அதுவும் சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரியான லிக்கர் கிடையாது, வேற ஏதோ சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஒரு மாச செய்தி எடுங்க, தந்தியோ இல்லை தினமலரோ இல்லை தினகரனோ எந்த பத்திரிகையிலும் எடுத்து விரிச்சுங்க, ஒரு மாத செய்தியை படிங்க. இந்த ஒரு மாதத்தில் எத்தனை இடத்துல கஞ்சா பயன்படுத்தப்பட்டிருக்கு, கஞ்சாவால் எவ்வளவு துன்பங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வருது. இப்போ சென்னை தரமணியில் நடந்த அந்த ஒரு 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படலை அப்படிங்கிறத காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க, பரிசோதனை உறுதிப்படுத்தியிருக்கு. 3 பேருமே கொடுமையான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களும் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தினாங்க. போதையில தான் கொண்டிருக்காங்க, பாலியல் தேவைக்காக கொள்ளல, போதையில ஏதோ ஒரு தேவை, ஏதோ என்ன நடந்துச்சுன்னு நம்ம எக்ஸாக்டா தெரியல. அவங்க கொலை நடந்திருக்கிறது அந்த பெண்ணுக்காகவோ இல்லை ஏதோ நடந்திருக்கு, பணத்துக்காகவோ ஏதோ இல்லை வாக்குவாதமா இல்லை ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் பீகார்காரங்க, அவங்களுக்குள்ள என்ன போட்டின்னு தெரியல. ஆனா போதை முழு போதையில் இருந்திருக்கிறான். நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வடநாட்டுக்காரங்க பெரும்பாலும் சாராயத்துக்கு அடிமை கிடையாது, அவன் எல்லாமே கஞ்சாவுக்கு அடிமை. கஞ்சாவை சர்வசாதாரணமாக சிவபானம்னு சொல்லி அவன் பயன்படுத்துறான், ருத்ரபானம் அப்படிங்கிறான். நம்மால் சிவபானங்கிறான், அவன் ருத்ரபானங்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் மேலேயும் கஞ்சா வழக்கு இருக்கிறது, ஞானசேகர மேல கஞ்சா வழக்கில் அவனுக்கு தண்டனையும் வாங்கியிருக்கிறான். இப்படி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சர்வசாதாரணம் இருக்குது. அதுதான் தலை நிமிர்ந்து நிற்கிறதே ஒழிய தமிழ்நாடா என்ன தலை நிமிர்ந்து நிற்குது? தலை நிமிர்ந்து நிற்குது, நிமிர்ந்து நிற்குதுன்னு சொல்லலாம். எது? 9 லட்சம் கோடி கடன் நிமிர்ந்து நிற்குது. இந்த பட்ஜெட்டை போட்டால் 10 லட்சம் கோடியாக அது நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க நிமிர்ந்து நிற்குது. எது நிமிர்ந்து நிற்குது? கருவேல மரங்கள் வைகை ஆற்றுக்குள்ள நிமிர்ந்து நிற்குது. ஒரு ஆற்றுக்குள்ள தண்ணீர் ஆள் உயரத்துக்கு பாயுது அப்படின்னா அது செழிப்பான மண், செழிப்பான ஊர், செழிப்பான ஆட்சின்னு சொல்லலாம். ஆற்றுக்குள்ள 20 அடிக்கு கீழே மணல் இருக்கும், மினிமம் 10 அடிக்கு இருக்கும். அதுக்கு கீழே தான் சகதி வரும். தர இருக்கு பாருங்க, 10 அடிக்கு கீழே தான் தர தெரியும். மணல்ல செடி முளைக்காது. நீங்க மணலை கொண்டு போய் இப்படி கொட்டிட்டீங்கன்னா மணலுக்குள்ள நீங்க வந்து கருவேல மரத்தை வச்சீங்கன்னா முளைக்காது. ஏன்னா அதுக்கு வேறு போகணும்ல, வேறு வர முடியாது. ஆனா மணல் ஃபுல்லா போய் தர வந்து அந்த தரையில களி வந்து களியில தான் செடியோ மரமோ முளைக்கும். மதுரை வைகையாரா இருக்கட்டும், தாமிரபரணியா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், நீங்கள் எந்த ஆறையும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க பாயக்கூடிய, நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து போங்க, கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, இங்கே பாயக்கூடிய எல்லா ஆற்றுலையும் கருவேல மரம் முளைச்சி நிற்கிது. அப்படின்னா அந்த ஆற்றுல மணலையும் அள்ளி கீழே இருக்கக்கூடிய அந்த சரடுன்னு சொல்கிறாங்களே, சரடு கிராவல், அதையும் அள்ளி மொத்தமாக தர தெரிஞ்சு தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஆள் உயரத்துக்கு இவங்க சொன்ன மாதிரி உயர்ந்து நிற்குதா, நிமிர்ந்து நிற்குதா, தலை நிமிர்ந்து நிற்குதா? கருவேல மரம் தலை நிமிர்ந்து நிற்குது, கோர புல்லு தலை நிமிர்ந்து நிற்குது ஆற்றுக்குள்ள, அதனால தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு தலை நிமிர்ந்து நிற்கணும், ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தலை நிமிர்ந்து நிற்குது. எங்கு திரும்பினாலும் சர்வசாதாரணமாக கொலை, பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. கனிம வள வேட்டை, ஆத்துமணல் கொள்ளை தொடர்ச்சி நடக்குது. அது வேணா தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்ல முடிய, தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா எதிர நிற்குது? படிப்புல நிற்குது, மருத்துவத்தில் நிற்குது, இல்லை வந்து இந்த துறை, தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகள் இருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. பால்வளத்துறை தலை நிமிர்ந்து நிற்குதா? பால்வளத்துறை கடல்ல இருக்கு, போக்குவரத்து துறை கடல்ல இருக்கு, 1,10,000 கோடி கடல்ல இருக்கு. சுற்றுலாத்துறை வந்து என்ன மேம்படுத்தப்பட்டிருக்கு? நான் ஒவ்வொரு முறையும் பதிவு பண்றோம், கர்நாடகாவுக்கு போயிட்டு வாங்க, கேரளாவுக்கு போயிட்டு வாங்க, 2 சுற்றுலா அமைச்சர். நீங்க கனடாவுக்கு போக வேண்டாம், கர்நாடகாவுக்கு போங்க. கபினில அவன் வந்து சுற்றுலா வைக்கிறான். கேரளாவுக்கு போங்க, கேரளா டூரிசம் சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கேரளா டூரிசம் வந்து ஆட் கொடுக்குறான். ஒரு போட்டு வெல்கம்ஸ் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டு அரசு படகுகளை விட்டு ஆலப்புழாவில், கொச்சின்ல இது போன்ற பகுதியில் வந்து அந்த பிளாக் வாட்டரில் வந்து அவங்க வந்து டூரிஸ்ட்டை மெயின் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரி
புதுச்சேரியில எவ்வளவு டூரிசம் டெவலப் பண்றாங்க. அப்படி டூரிசம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஊரை நாங்க தேர்ந்தெடுத்து புளியஞ்சோலைங்க, சும்மா திருச்சிக்காரங்க மட்டும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ உலக சுற்றுலா பயணிகள்லாம் வர அளவுக்கு புளியஞ்சோலையை மாத்திட்டோம், மாஞ்சோலையை மாத்தி, திருச்சிக்குள்ள நம்ம சொல்லுவோம் மாஞ்சோலையை மாத்திட்டோம் அப்படின்னா. அதை வேற சொல்லிட்டீங்க, 2 அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கா நம்ம திருச்சியில? ஒன்றும் கிடையாது. எல்லா ஊர்லயுமே நீங்க கரூர் மக்கள் எடுத்துக்கோங்க, திரையரங்க விட்டா வேற வழியே இல்லை. அதனால தான் அந்த 41 பேர் போய் இறந்தாங்க. அவங்க போய் கேட்டது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சுற்றுலாவே இல்லைங்க. அதுவும் விழுப்புரம்லாம் வச்சுக்கோங்க, ஆத்துல வெள்ளம் வரதை பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு விழுப்புரம் மாறிடுச்சு. விழுப்புரம் மக்களை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சனி ஞாயிறை கழிக்கணும் அப்படின்னு. அப்ப ஆத்துல வெள்ள வரத போய் ஒரு மக்கள் குபுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன சுற்றுலாவை டெவலப் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு 5 ஏக்கரை எடுத்து, 5 ஏக்கருங்க, ஒரு 10 ஏக்கர் எடுத்து அதுல ஒரு சமூக நல காடுகளை உருவாக்கி நீங்க அதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன மிருக காட்சி சாலைகளை அமைக்கலாம். அவங்களுக்கான ஏதாவது ஒரு நீங்க ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய மிருக காட்சி சாலைகளை அப்படி வச்சிருக்காங்க. ஒரு மிருக காட்சி சாலை அப்படின்னா அந்த மிருக காட்சி சாலை அவ்வளவு சுத்தமாக பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகள், இப்போ இலங்கையாக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், நீங்கள் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜூவை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தவர்கள் சொன்னது, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சுத்தமாக இருக்கும். இங்கே போய் வண்டலூரில் போய் சிங்கத்தை பார்க்க போனால், புளியை போய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கணும். அது புளியோதரது அந்த மாதிரி உட்காந்துருக்கு புலி. இது வரைக்கும் வண்டலூர்ல போய் புலியை பக்கத்துல பார்த்தவன் எவனுமே இல்ல. தத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகரா தத்து எடுத்து அந்த நிலைமையில இருக்கு. இப்ப சென்னையில இருக்கிற தனியார் முதலாளி அம்பானி அவர் ஒரு வந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஜூ உருவாக்குறாரு. அதுல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் ஒரு தனி முதலாளி, பெரும் பணக்காரன் தனி முதலாளி ஒரு மிருகக்காட்சி சாலையை உருவாக்க முடிகிறது. அதில் ஆயிரக்கணக்கான மிருகங்களை கொண்டு வர ஒரு அரசு வண்டலூரில் இவ்வளோ பெருசு இருக்கு. இப்போதும் சுற்றுலா பயணிகள் கூடுறாங்க, காசு வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்க கேமரா கொண்டு போக காசு. அதில் எவ்வளோ வருமானத்தை பெருக்க முடியும்? அதை தான் கேட்க வந்தேன். இப்போ சென்னையில் பல வருஷமாக இருப்பாங்க இல்லையா மக்கள், எத்தனை பேர் வண்டலூருக்கு போயிருக்கிறாங்க? யாராவது கேட்டு பாருங்க. ஸ்மெல் அடிக்குது, இது அடிக்குது, நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. போதிய விளம்பரங்கள் இல்லை. போதிய விளம்பரங்கள்ல அதுக்கான ஃபண்டை ஒதுக்கி, அதுக்கான நிதியை ஒதுக்கி இன்னும் கூடுதலான இதை கொண்டு வரும்போது அது மேம்படும். அதே போல் நீங்கள் மசனகுடிலாம் இன்னும் டெவலப் ஆகலை. எவ்வளவோ டெவலப் பண்ணலாம். மசனகுடிலாம் அவ்வளவு சொர்க்கம். அது அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய சொர்க்கம்னு சொல்லலாம். நான் பல முறை போயிருக்கிறேன். என் பெஞ்சமின் அவருடைய தோட்டம் இருக்குது, போயிருக்கிறோம். அங்கெல்லாம் போனால் அவ்வளவு பசுமையாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். பல்வேறு மிருகங்களை நம்ம நேரில் பார்க்க முடியும். அதுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி, மிருகங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அதை மேம்படுத்தலாம். அப்படி மேம்படுத்தினா இது தலை நிமிர்ந்து நிற்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாவது துறையை சொல்லுங்களேன். கதர் மற்றும் காதி கிராஃப்ட் இருக்கிறதுலே மோசமாக கதர் மற்றும் காதி கிராஃப்ட் எதுக்கு செயல்படுது அப்படின்னா, நீங்கள் அந்த கதர் மற்றும் காதி கிராஃப்ட்டுக்கு உள்ளே போங்க. இப்படிதான் ஏன்டா வந்தீங்க? என்ன நாங்கள் அண்ணன் தம்பிலாம் உட்காந்து எங்கள் பொண்டாட்டி சமைச்சு தர மாட்டாங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கடையை விரிச்சு உட்காந்துக்கிறோம். என் வெளியே போட பார்த்தியா, டுபாக்கூர் ஹோட்டல்னு போட்டிருக்கு, அப்பவே தெரிய வேண்டாமா? நீ பெரும்பாலும் ஒரு தோசையை ஊற்றி அங்கே நல்ல சின்ன கேரட் இல்லாமல் பெரிய கேரட், ஒரு கேரட் எடுத்து ஒரு ஆனியன் எடுத்து மலைச்சாரல் மாதிரி தூவி ஊத்தாப்பம் போட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கதர் மற்றும் காதி கிராஃப்ட் இருக்கு. உண்மையிலே அந்த கதர் மற்றும் காதி கிராஃப்ட் தமிழ்நாட்டுடைய பெரும் அடையாளமாக இருந்திருக்கணும். நீங்கள் அதை மேம்படுத்தி அதில் சகாயம் என்கிற ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் வேட்டி தினம்னு ஒன்று உருவாக்குனாரு. வேட்டி தினம்னு கூட கதர் மற்றும் காதி கிராஃப்டை ப்ரொமோட் பண்ணார். அதன் மூலமாக அவர் வேட்டி தினம்னு ப்ரொமோட் பண்ண ஒரு பக்கம் ராமராஜிலிருந்து பல்வேறு நிறுவனங்கள் வளர்ந்தாங்க. ஆனால் கதர் மற்றும் காதி கிராஃப்ட் அந்த கதரில் தான் நான் வேட்டி வாங்குவேன் பொங்கலுக்கு. ஏங்க குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி பேர் வேட்டி வாங்குவான். 1 கோடி பேர் பொங்கலுக்கு 1 கோடி பேர் வேட்டி வாங்கணும் புதுசா. 1 கோடி வேட்டியில் ஒரு 10 லட்சம் வேட்டி கதர் மற்றும் காதி கிராஃப்ட்ல விற்றா எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கும். அது மாதிரி சேலை, அது மாதிரி பசங்களுக்கான இன்னைக்கு மேட்சிங் தனியார் நிறுவனங்கள் போட்டி போடுது. அது தனியார் நிறுவனங்களோட அரசு போட்டி போட்டா இது வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அந்த கதர் மற்றும் காதி கிராஃப்டில் வேலை கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறியில் செய்யக்கூடிய அந்த துணி மட்டும்தான் இறுக்கமாக இருக்குன்றாங்க. இறுக்கமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த கைத்தறியோடைய சாஃப்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாயில் மிஷின் வச்சாலும் வராதுன்றாங்க. ஒரு துண்டை எடுத்துக்கோங்க, கைத்தறியில் செய்கிற துண்டுக்கும் மிஷினில் செய்கிற துண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். மிஷினில் இந்த சாஃப்ட்னஸை கொண்டு வர முடியாது. அது மாதிரி ஒரு லுங்கி வேட்டி எடுத்துக்கோங்க, கைத்தறியில் செஞ்சால் 2000 ரூபா ஒரு லுங்கி, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அந்த 2000 ரூபாய்க்கு வச்சா அதுக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. 150 ரூபாய்க்கும் லுங்கி கிடைக்குது. ஆனால் அது முடப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கணும்,
நீங்கள் வந்து வெயிலுக்கு இதமாக இருக்கணும் அப்படின்னா கதர் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனு. ஆனால் அதை நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தா அதில் நீங்கள் பல குடும்பங்களை வாழ வைக்கலாம். நீங்கள் வருமானத்தை விடுங்க, பல குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும், அந்த குடும்பங்கள் தலை நிமிர்ந்திருக்கும். நாங்கள் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு, தலை நிமிர்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இது. இன்னொரு துறையை சொல்லுங்களேன். மது மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அது உண்மையிலே நல்லா இருக்கு. அது தலை நிமிர்ந்து நிற்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது தலை நிமிர்ந்திருக்கு, அந்த துறை தலை நிமிர்ந்திருக்கு. 55,000 கோடி வருமானம் வருது, ஆனால் அதில் குடிச்சவன் பூரா குடிஞ்சு நிற்கிறான். இல்லை, இப்போ தீபாவளி பொங்கலுக்கு தான் விற்பனை அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசு தின விடுமுறை வந்துச்சு இல்லையா, எத்தனை 200 கோடி 200 கோடிக்கு மேலே ஒரு விடுமுறை தினத்துக்கு சாதாரணமாக அடிக்குது. 200 கோடி குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவச பஸ்ஸு? 200 கோடி குடிக்கிறவனுக்கு எதுக்கு வந்து 2000 ரூபா பணம்னு தெரியல. அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து போதை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு, போதையின் பாதையில் போகாத இளைஞர்களே அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ நேற்றைய தினம் சென்னையில் வந்து ஒரு சோதனை நடத்தியிருக்கிறாங்க போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் 70க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் விற்பனையாளர் மற்றும் சப்ளையரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் சென்னை டி நகர் காவல் மாவட்டத்தில் மட்டும் 25 பேர் கைது. அப்போது இங்கே போதை இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கும் இங்கே 70 பேர் ஒரே நாளில் கைதாகிறதுக்கும் முரணாக இருக்குது. இல்லை, போதை இல்லைன்னு சொல்லலை, அவர் போதையின் பாதையில் போகாதீங்கன்னு சொல்கிறாரு. போதை இருக்குன்னு சொல்கிறாப்புல. போதையின் பாதையில் போகாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதை இங்கே இருக்குன்னு அர்த்தம். அங்கங்கே பச்சை கலரில் போர்டை வச்சு சீரியல் லைட்டை போட்டு இப்போ வந்து அது என்ன இது மாதிரிலாம் போட்டுட்டு அந்த பாதையில் போவாதன்னா மனசு தடுமாறாதா இளைஞர்களுக்கு? ஒன்வேல போங்கன்ற தேசிய நெடுஞ்சாலை போவாதீங்க, பூரா வந்து FL2 பாரா இருக்கு, ஒன்வேல போய் அண்டர் கொண்டு போட்டுருங்க. போதையின் பாதையில் போகணும் அண்டர் கொண்டுல போட்டு அங்கே இல்லை மெட்ரோ போயிட்டு இருக்குல்ல, மெட்ரோ பாதையில் தான் நடந்து போகணும். போதையின் பாதையில் போகக்கூடாது, மெட்ரோலே நடந்து போயிட்டு மெட்ரோலே வர வேண்டியதான். இந்த துல்லாத மனம் துள்ளும் படத்தில் மணிவண்ணன் வந்து இப்படியே போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தமிழக இளைஞர்கள்லாம் வந்து இந்த கடைகள் ஒரு கட்சி பொண்ணு கொடுத்துட வேண்டியதானே, அது மூடிட்டே போக வேண்டியதான். அப்படியே இப்போ அடுத்ததாக வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்தும் திமுகவுக்கும் வந்து முட்டல் மோதல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக் தாகூர் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, பெரிய ரவுடியாச்சு அவரு, அப்படிதான் அவர் ரவுடித்தனமாக தான் சொல்லிக்கிறார். என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வந்தே மாதரத்துக்கு ஜேன்னு மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு திருப்பி அடிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சூனா படம் மாதிரி வந்தே மாதத்துக்கு ஜெய படிச்சிருக்கே திருப்பி அடிக்கும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு. காங்கிரஸுடைய ஒரே ஒரு அடையாளம் கர்ம வீரர் காமராஜர். தமிழ்நாட்டில் காமராஜர்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா காமராஜர். அந்த காமராஜர் அவர்களுக்கு நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோம், அவர் ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன இவருடைய கை புளியங்கா பறிச்சிருந்துச்சா இல்லை பூ பறிச்சிட்டு இருந்துச்சா? அப்போ திருப்பி அடிச்சிருக்கலாம்ல, வார்த்தைகளாவது திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. அது ஒரு தனிநபர். அதே போல் காமராஜர் வந்து ஆட்சி ஊழல் ஆட்சி, அவர் ஆட்சியில் வந்து கள்ளப்பணம் இருந்துச்சு, கருப்பு பணம் இருந்துச்சு, கள்ள நோட்டு அடித்தார், அவர் சாதிக்காரனுக்காக வந்து ஆட்சி பண்ணார், அவர் ஒன்றும் வந்து யாரையும் படிக்க வைக்கல, அவர் சொந்த காசுலையாக படிக்க வச்சாருன்னு சொல்லி தர ரேட்டுக்கு அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் மாணிக்க தாகூர் ரவுடி அவர்கள் குண்டர் சட்டத்தில் போக வேண்டிய மாணிக்க தாகூர் வந்து பேசியிருக்கலாம்ல, பூ பறிச்சிட்டு இருக்காது அப்படின்னா நாங்கள் சும்மா ஜே மட்டும் போட மாட்டோம், என்ன போடுவீங்க வேற? இதே உங்கள் ஆட்சியில் 850க்கு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அப்போ திருப்பி அடிச்சிருக்கலாம்ல உங்கள் ஆட்சி. காங்கிரஸ் கைகள் சும்மா இருக்காது அப்படின்னா, காங்கிரஸ் தேசப்பற்று மிக்கவர்கள்னா, இதே காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்திய சிறுபான்மை என்ற பெயரில் காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் மீனவர்கள், பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவருடைய வாக்கை மொத்தமாக அறுவடை செய்வது காங்கிரஸ் கட்சி. நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும். இன்னைக்கு வரைக்கும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுவும் அதிகமாக 2009க்கு பிறகு 2014 வரைக்குமான காங்கிரஸ் ஆட்சியில் தான் அதிகமாக கொல்லப்பட்டாங்க. பிரதமர் மோடி கூட அங்கே வந்துட்டு குஜராத் மீனவர்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவம் அடிக்குது, தமிழ் மீனவர்களை இளைஞர் ராணுவம் அடிக்குது, இது ஒரு ஆளுமையற்ற காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்குன்னு சொல்லி திருச்சி இளந்தாமரை மாநாட்டில் பேசினார். அப்போ நீங்கள் திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. முல்லைப்பெரியால தண்ணி வைக்கும்போது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான், இன்னைக்கு தான் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி தான் முல்லைப்பெரியால தண்ணி வைக்கும்போது தமிழ் பெண்களை வந்து மார்பை திருகி படம் எடுத்தான், அடித்தான், தேயிலை தோட்டத்தை வேலை பார்க்கக்கூடிய பெண்களை. அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போன தமிழனை வந்து வெந்நீரை தூக்கி மூஞ்சில் ஊற்றி அவன் இறந்து போனான். அப்போ திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. காங்கிரஸ் கைகள் பூ பறிக்காது, காங்கிரஸ் கைகள் சும்மா இருக்காது அப்படின்னா, இன்றைக்கும் திமுகவில் வந்து காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. காங்கிரஸ் குறித்து திமுக காரங்க பேசுகிறாங்க, திருப்பி பேச வேண்டியதானே, திருப்பி அடிக்க வேண்டியதானே. காங்கிரஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில், அது வீரியமாக இருந்துச்சு, அது போராட்டம் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம், அது 1947க்கு முன்னாடி போராட்டம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அது ஊழல் காங்கிரஸாக, அது சோனியா காங்கிரஸாக, இன்னைக்கு பப்பு காங்கிரஸாக அது மாறி போய் அதெல்லாம் வந்து ரிட்டையர்டு ரவுடி மாதிரில மயில்சாமி ஒரு படத்தில், ஏய் நான் ரிட்டையர்டு ரவுடி தான், அது மாதிரி ரிட்டையர்டு ரவுடிகள் நிறைந்த கட்சியாக காங்கிரஸ் மாறிடுச்சு. காங்கிரஸ் வந்து இவ்வளோ தன்மானம், சுயமரியாதை, வீரம் இதெல்லாம் பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது?
காங்கிரஸ் என்கிற கட்சி இந்தியாவிலிருந்தே ஒழித்து கட்டப்பட வேண்டிய கட்சிங்க அது. அந்த கட்சி வந்து இந்தியாவில் பல்வேறு கட்சியோட துணையோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு, அதாவது என்ன சொல்றது, பிட்டடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது பரீட்சைக்கும் படிக்காது, ஒன்றும் பண்ணாது, பிட்டடிச்சு, அதாவது நல்லா படிக்கக்கூடிய நண்பனை பல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. அவனுக்கு முறுக்கு ஸ்நாக்ஸு வீட்டிலேருந்து கடலைக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணுற மாதிரி காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சியோட இருந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு வாங்குற ஓட்டை வாங்கிக்கிட்டு தற்காத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்தே காங்கிரஸ் மொத்தமாக துரைத்து எரியப்படுற காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு இருந்துச்சு, அதுவும் சுத்தமாக முடிஞ்சிடும். கர்நாடகாவில் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்த ஆட்சியெல்லாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் கேரளாவிலையும் கிட்டத்தட்ட வாஸ் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் அடுத்த முறை போட்டுட்டு கம்யூனிஸ்ட் தான் வரக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளா பழகிட்டாங்க. இனி காங்கிரஸுங்கிற கட்சி கேரளாவிலையும் வெளில போகிறது கிடையாது. தென் மாநிலத்தில் மட்டும் இந்த காங்கிரஸ் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இவங்க தன்மான சுயமரியாதைலாம் இந்த 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். இப்போ அடுத்ததா பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு எச் ராஜா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறார். அப்போ அதில் பேசிகிட்டு இருக்கும்போதே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்துறாரு. அப்புறமாட்டி அவரை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இப்போ அவருக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டிருக்கதா ஒரு செய்திகள் வந்திருக்கு. இல்லை, உண்மையிலேயே அது வந்து வருந்தத்தக்க செய்தி. தனிப்பட்ட முறையில் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் வந்து அவரோடு பழகக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது ரொம்ப பழகுவதற்கு இனிமையானவர். அவர் பழகுவதற்கு இனிமையாக இருக்க போய் தான் நேர் எதிர்கருத்து கொண்ட கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே ஹெச் ராஜாவுடைய அந்த உடல்நலம் சரியில்லாத போது அவரை போய் மருத்துவமனையில் பார்த்துருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சரை போய் பார்த்துருக்காரு. அப்போ ரெண்டு பேருமே நேர் எதிரெதிர் துருவங்கள் தான், எதிரெதிர் கருத்துக்கள் கொண்டவங்க தான். ஹெச் ராஜா அவர்கள் திமுக அரசு குறித்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படிலாம் சொன்னார். அவர் போய் பார்க்குறாருன்னா ஸ்டாலின் என் குடும்ப நண்பர்லாம் கூட ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. அதே போல் சீமான் அவர்கள் மீதும் ஹெச் ராஜா வந்து பெரிய மரியாதை கொண்டவர். சீமான் என் நண்பர் சீமான்லாம் நான் வந்து அழைப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் கூட பேசிகிட்டு இருப்பார். தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முறை திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போயிருந்தேன். அப்போ ஹெச் ராஜா அவர்கள் அந்த உணவகத்தில் உணவு அருந்திக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தோன்னே ரொம்ப கூப்பிட்டு பேசினார். எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, சீமான் என்ன முடிவு எடுத்திருக்காரு, நீங்கள் எதுவும் தொகுதியில் நிற்கிறீங்களா அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் கேட்டார். தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனுஷன், பழகுவதற்கு இனிமையானவர். அரசியல் கருத்து வேறுபாடுகள், அரசியல் ஆக்ரோஷமாக பேசுவார். எல்லா மனிதர்களுமே அப்படி தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா அரசியல்வாதிகளும் பழகி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லவங்க மீன்ஸ் வந்து பழக்க வழக்கத்தை அந்த எதிர் கருத்துக்களை வந்து வெஞ்சன்ஸாக வச்சுக்க மாட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பழகுவதற்கு இனிமையானவர் இருப்பாங்க. அப்படி பழகுவதற்கு இனிமையான நபர் தான் ஹெச் ராஜா அவர்கள். அவருடைய திடீரென்று அவருடைய உடல்நலம் சரியில்லாமல் போனது வந்து உண்மையிலே வருந்தத்தக்கது. அதுலேருந்து அவர் மீண்டு வர வேண்டும். அவருடைய தீவிரமான சிகிச்சை கொடுத்துருக்கதாகவும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வாங்கி வராங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை பொறுத்தளவில் வந்து மைல்டு ஸ்ட்ரோக்காக இருந்தால் அது ஒரு அதிகபட்சம் 3 மாதத்தில் பிசியோதெரபி மூலமாக சரி பண்ணக்குள்ள முடியும். மைல்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு கீழே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு. அதில் கூட ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. அவருக்கு மருத்துவம் பார்த்தவர் திமுககாரரு, அவர் வந்து ஒரு இந்த பின்னணி கொண்டவர், அவர் இஸ்லாமியரை வெறுப்பை பேசக்கூடிய ஹெச் ராஜாவுக்கு ஒரு இஸ்லாமியரை இது பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இஸ்லாமியர் இந்துலாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஹெச் ராஜா இல்லாமல் அங்கே ஒரு வேற ஒரு ராஜாவோ யாரோ விழுந்து கிடந்தாலும் அங்கே ஒரு மருத்துவர் இருந்தால் அவரை காப்பாற்றணும். அது மனித நேயம். இதில் வந்து மதம், இதில் சாதி, இதில் சமூகம், இதில் கட்சி, அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க முடியாது. சாலையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் துடிச்சு போய் அதை காப்பாற்றான் போகிறோம். அதுக்கப்புறம் அவன் ஒரு தீவிரவாதியாக இருந்தால் கூட, அவன் பயங்கரவாதியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான்னா அவனை காப்பாற்றுவது தான் மரபு. ஏன் வந்து தலைவர் அவர்கள் வந்து சிங்கள பேர்னுவாத்தை ஏற்று சண்டை போடும்போது சிங்கள ராணுவ வீரர்கள் அடிபட்டு கிடந்தா கூட அவர்களையும் சிகிச்சை அளித்து அனுப்பிச்சிருக்காங்க. சல்லீரர்கள் படத்தில் கூட அதை காட்சிப்படுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழர்களுடைய அறமே அதுதான். எதிரியை நேருக்கு நேரம் நெத்திக்கு நெத்தி மோறது தான் மரபே ஒழிய, எதிரிக்கு ஒரு பிரச்சனைனா கூட எதிரி நம்ம வீட்டில் வந்து அவன் வந்து கீழே விழுந்தா கூட அவனை காயம் போகிறதுக்கு மருந்து ஓடு அனுப்புவது, அவனை காப்பாற்றுவது தான் மரபு, அதுதான் அறம். அந்த அடிப்படையில் ஹெச் ராஜா அவருடைய இந்த உடல்நிலை சரியில்லாத நிலையில வந்து நாங்கள் மருத்துவம் கொடுத்தோம், இது எங்களுடைய கருணையை பாருங்க, எங்களுடைய மாண்பை பாருங்க அப்படின்னு சொல்லுவதும் தவறு. இல்லை நீங்கள் கொடுக்கல, நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதும் தவறு. அவர் இதுலேருந்து மீண்டு வரணும். அரசியல் களத்தில் அவர் ஒரு கருத்தை வைக்கிட்டு நம்ம எதிர்கருத்தை வைப்போம். அப்போ ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணும், எதிரிங்கிறவன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதிர்கருத்தை வைக்க முடியும். எல்லாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பது தவறு. தனிப்பட்ட முறையில் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலம் பெற்று மீண்டும் களத்தில் சுறுசுறுப்பாக வந்து அவர் பேசணும். அதுக்கு எதிராக நம்ம பேசணும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.